அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இரண்டாவது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இரண்டாவது நாளாக விசாரணை இன்று நடைபெறுகிறது. யார் யார்கிட்டெல்லாம் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் அருகிலேயே விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு திடுக்கிடு தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் தான் இந்த வழக்கை பொறுத்தவரை இருக்கிறது. அந்த வழக்குடைய விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றிலிருந்து சுமார் 12 மணி நேரமாக நேற்று விசாரணையானது ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டிருந்தார். நீதிபதி அவர்கள் மேற்கொண்டிருந்தார். நேற்று காவல் நிலைய திருப்புவனம் காவல் நிலைய ஏடிஎஸ்பி சுகுமார், அதே போல காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டார். எப்பொழுது புகார் பெறப்பட்டது, அந்த புகாருக்கு எப்பொழுது சிஎஸ்ஆர் கொடுக்கப்பட்டது, அது எத்தனை மணி நேரத்துக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற விவரங்கள்லாம் இவர் கேட்டு பெற்றிருப்பதாக தகவல் இருக்கிறது. அதன் பிறகு இந்த வீடியோ பதிவு எடுத்த சதீஸ்வரன் அவரிடமும் விசாரணை செஞ்சுருக்காங்க. வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது, அது அந்த சம்பவத்தில் நேரடியாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி சம்பவத்தில் அவர்கள் செய்தார்கள் என்பது அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. கோவில் என்ன நடந்தது, கோவிலில் என்ன நடந்தது தொடர்பாக கோவிலுடைய உதவி ஆணையர், இந்து அறநிலையத்துடைய உதவி ஆணையர் அவர் கூப்பிட்டு நேரடியாக விசாரணை செஞ்சுருக்காங்க. அதே போல் அவருடைய ஓட்டுநர் கூப்பிட்டு விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது. காவல் பணியில் இருந்த வினோத்குமார், அதே போல் மற்றொரு நபர் தொடர்ந்து விசாரணைக்கு அழைத்து தொடர்ந்து நேற்று 10 மணி முதல் ஆரம்பித்து 11:30 மணி வரையும் விசாரணை நடைபெற்றது. மீண்டும் அவர்களிடம் விசாரணையை நீதிபதி அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளார். இந்த தகவல்கள் எல்லாம் திரட்டி கையில் வைத்துக்கொண்டு அதன் பிறகு குற்றம் சாட்டப்படாது குற்றத்தில் ஈடுபட்ட சொல்லக்கூடிய அந்த 5 காவலர்களை நேரடியாக சிறைக்கோ இல்லை நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து விசாரணை செய்வதற்கான திட்டம் இருக்கிறது. அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அத்தனை தகவல்களையும் கேட்டு பெற்று ஆதாரப்பூர்வமான தகவல்களை பெற்று சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த அறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கிறார். மேலும் இதில் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களை யார் இருக்கிறார்கள், அந்த நபர்களையும் தொடர்ந்து விசாரணை செய்வதற்கான அதையும் பணிகளை தொடர்கிறது. இதில் குறிப்பாக நம்ம தொடர்ந்து ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கிறது. இது ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாகவே இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி விசாரிக்கும் போது ஒரு தனி அந்த டீம் அந்த விசாரணைங்க, அந்த தனி டீமுக்கு யார் உத்தரவு கொடுத்தது, அந்த காவலர்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தது என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. நீதிபதி அவர்கள் இந்த விசாரணையில் அந்த கேள்விக்கான விடை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நபர் யார், அவரிடம் விசாரணை செய்வதற்கான தெரிய வருமா என்று பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனந்தி, கள தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.